மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் வர நடுவில் ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மதுரைக்குள்ள ஒரு 10 கடை ஃபேமஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபேமஸ்னு சொல்லி ஒரு 10 கடை எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக அந்த கடை வந்துடும். முக்கியமாக இங்கே வெஜ் மட்டும் தான் கிடைக்கும், நான்வெஜ் கிடைக்கவே கிடைக்காது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, பட் தேடி வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. மணி கரெக்டாக 12 ஆச்சு. லன்ச் டைம்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போய் லன்ச் சாப்பிடலாம். வாங்க, இப்போ வந்து நம்ம நவீனில் இருக்கோம். நவீனில் டீ குடிக்க போகிறோம். சாம்பார் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்பார் நல்லா பிணைஞ்சிட்டு, அப்பளம் படைச்சி இப்படி போட்டுட்டு, ஊறுகாய் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டா. டீலே நிறைய வெரைட்டி டீ கொடுக்குறாங்க, சமோசா கொடுக்குறாங்க, பட்டர் பிஸ்கட் கொடுக்குறாங்க. ஆரியபவன் ஸ்டைல் பால் பொங்கல் ட்ரை பண்ணுவோமா? வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க. திஸ் இஸ் அபிநயா. இன்னைக்கு வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் வந்திருக்கோம். மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறையா சாப்பிட்லாம், நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட போகிறோம். மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் வர நடுவில் ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஃபன் ஸ்பாட். மார்னிங் டிஃபன் சாப்பிட நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுரைக்குள்ள ஒரு 10 கடை ஃபேமஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபேமஸ்னு சொல்லி ஒரு 10 கடை எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக அந்த கடை வந்துடும். எங்கே அப்படின்னா, நம்ம சிம்மக்கல் மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு கோபுரம்க்கு அப்படியே ஒரு சந்து வந்து வரும். அந்த சந்து வழியாக வந்தீங்க அப்படின்னா வந்து KMS ஐயர் டிஃபன் சென்டர் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். டேஸ்ட்டுக்காகவே இங்கே வந்து சாப்பிடலாம், தேடி கூட வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். பூரிக்கு கொடுத்துருக்காங்கல்ல கிழங்கு, அதுலலாம் வந்து தக்காளி, மிளகா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே அரைச்சி போட்டு செய்வாங்க போல. டேஸ்ட் நல்லா இருக்கு. வடை சூப்பராக. காலையில 9லேருந்து 11 மணி வரை அந்த கடை இருக்கும். கிட்டத்தட்ட 13 ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வைஸ் வந்து நார்மலான ரேட்ல, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த சட்னியெல்லாம் வந்து நம்ம வீட்டிலலாம் சில டைம் செய்வோம்ல, கடுகெல்லாம் வந்து தாளிச்சு கொட்டாம அந்த அதே ராவான டேஸ்ட்ல இருக்கு. சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா தேடி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் அது. முக்கியமாக இங்கே வெஜ் மட்டும் தான் கிடைக்கும், நான்வெஜ் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த ஸ்பாட் போகலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சுச்சு. நல்லா வெயில் அடிக்குது. வாங்க ஒரு ஜிகர்தண்டா சாப்பிடலாம். ஜிகர்தண்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த கடை என்ன அப்படின்னா வந்து மை மதுரை ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு கோபுரம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த கோவிலுக்கு வர நிறைய பேர் வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கிறத சொல்கிறேன். ஜிகர்தண்டா நார்மல் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிடலாமே நான் அந்த ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிட்டேன். வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, பட் தேடி வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. மணி கரெக்டாக 12 ஆச்சு. லன்ச் டைம்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போய் லன்ச் சாப்பிடலாம். வாங்க, இப்போ வந்து நம்ம நவீனில் இருக்கோம். நவீனில் டீ குடிக்க போகிறோம். சமோசா சாஸ், நம்ம சாஸ் வாங்கல, வெறும் சமோசா. நவீன் பேக்கரி சமோசா எப்பயும் போல டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் லன்ச் வந்திருக்கோம். லன்ச் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஃபேமிலியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு சூப்பர்பான ஸ்பாட்டு. நிறையா விளாகர்ஸ் வந்து கவர் பண்ணாத ஒரு ஸ்பாட்டு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 80 வருஷமாக வந்து இந்த கடையில் ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் வெஜ் மட்டும்தான் இங்கே. ஸோ வாங்க உள்ளே போகலாம். என்னென்ன நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம வந்து மீல்ஸ் வாங்கிடுவோம். இங்கே வந்து 130 rupees மீல்ஸு. ரைஸ் வந்து அன்லிமிட்டட் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சக்கரை பொங்கல், ஊறுகாய், கூட்டு, பிரிஞ்சால், கத்திரிக்காவும் பட்டாணி அண்ட் பச்சடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைஸு, சாம்பார், அப்பளம். டேஸ்ட் பண்ணலாமா? சக்கரை பொங்கல் டெய்லி வந்து ஒவ்வொரு ஸ்வீட் இருக்குமா. பன்னல்வா, சக்கரை பொங்கல், கேசரி, இந்த மாதிரி டெய்லி ஒன்று இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கவா? சூப்பரா இருக்கு. சீரியஸா சக்கரை பொங்கல் நைஸ், வேற மாதிரி செம்மையா இருக்கு. செம்ம இனிப்பா சூப்பரா இருக்கு. அந்த நெய்யோட ஸ்மெல்லு. ஆனா முந்திரி பருப்பு இல்லை இருக்கு, பட் வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கு. சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் சாம்பார் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
சாம்பார் நல்லா பிணைஞ்சிட்டு அப்பளம் படைச்சி இப்படி போட்டுட்டு ஊறுகாய் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டா சூப்பராக ரைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வந்து சைடிஷ் போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா பேசிக்காவே இந்த வெஜ்ஜில் வந்து சைடிஷ் இருந்தால் நம்ம வந்து அதெல்லாம் ஓரமாக்கிடுவோம்ல. பட் இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லை, சாப்பிட்டே ஆகணும் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ சைடிஷ் தான் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன் ஒன்னொன்னா. சவுச்சவுக்காய் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு ஃபஸ்ட்டு. தேங்காய் அரைச்சி ஊற்றிருப்பாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி பருப்பு போட்ட ஒரு கூட்டு. ஓகே, நல்லா தான் இருக்கு. கத்திரிக்காய் பட்டாணி பொரியல், இதுலயும் தேங்காய் போட்டிருக்காங்க. ஒரு மைல்டான காரத்தோட ரசத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் இது. நெக்ஸ்ட் பச்சடி, எல்லாத்தையும் தேங்காய் ஊத்துறாங்க இங்க. வெண்டைக்காய் போட்ட பச்சடி செம்ம புளிப்பா இருக்கு, சூப்பராக எல்லாமே. ரசம், இந்த கத்தரிக்காய் பொரியல் ரசத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை சாப்பிடும் போதே எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்ப ரசமே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரசம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத சொல்றேன். சீரகமோட ஃப்ளேவர் அதிகமான ஒரு ரசம், புளிப்பு எல்லாமே சட்டிலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தயிர் வந்து செம்மையா இருக்கு பார்க்கவே. தயிர் சாதம் சாப்பிட்றதே ஒரு மாதிரி ஒரு வைபு இல்ல. தயிர் சாதம் நார்த்தங்கா ஊறுகாய் என்ன வேணும். டேஸ்ட் பக்கா எல்லாமே ஓகே. ஒரு செம்ம டீசென்ட்டான வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம்னா வர்த்தான ஸ்பாட் தான் இது. இந்த சக்கரை பொங்கலுக்காகவே நான் வருவேன். உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்கு, க்ளீனாக இருக்கு. என்னமோ இன்னும் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்காங்க மீல்ஸ் சாப்பிட்றவங்கள்ட்ட. நம்ம வேறு கடைக்கெலாம் போனால் மீல்ஸ் வாங்கினாலே இதுதான் பஞ்சாயத்து. சாம்பார் ரசம் மோருன்னு கேட்டே கடுப்பாயிடுவோம்ல. அதெல்லாம் இல்லாமல் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, செம்மையா இருக்கு, சூப்பர். மீல்ஸ் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்தடுத்து நம்ம கேமராமேன் ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் நம்மளும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து எங்கள் கேமராமேன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் டேஸ்ட் மட்டும் பண்ணி சொல்கிறேன். பிரெட் வச்சுருக்குறாங்க பிரியாணி மேலேயே, உள்ளேயும் பிரெட் இருக்கு, பீசஸ் இருக்கு. ஸோ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பிரெட் போட்டு கேரட் பீன்ஸ் முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு ரிச்சான வெஜிடபிள் பிரியாணி. டேஸ்ட் பார்ப்போம் பிரியாணி மாதிரி இருக்காங்க. இதுவுமே சீரக சம்பாவில் தான்ப்பா போட்டிருக்காங்க. சீரக சம்பா வெஜ் பிரியாணிலாம் ஒத்துக்கலாம். ஓகே, பிரெட்டு யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் இந்த ரோஸ்ட் பண்ண பிரெட்டை பிரியாணியில் போட்டுருக்க பிரெட்டு பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நல்லா இருக்கேன். அது வந்து பாரம்பரியமாக வராங்க, வெளிநாட்டிலேருந்து அதிகமாக வராங்க, சினிமா நடிகர்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து பெஸ்ட் ஹோட்டல் வந்து மாடர்ன் ரெஸ்டாரண்ட். மீனாட்சம்மன் கோயில் அருகில் வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்னா மாடர்ன் சைவ சாப்பாடுக்கு பெஸ்ட்டு. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஸ்பாட் ஈவினிங் டைம் 5 o'clock வந்து நம்ம வந்து டீ குடிக்க வந்திருக்கிறோம் அன்றைக்கி. எங்கே அப்படின்னா மீனாட்சியம்மன் கோவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கடையும். இரானி சாய் ஹைதராபாத்தி ஸ்டைலில் வந்து டீ. இந்த டீ நானே இதுவரை குடிச்சதில்ல, இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடிக்க போகிறோம். டீலேயே நிறைய வெரைட்டி டீ கொடுக்குறாங்க, சமோசா கொடுக்குறாங்க, பட்டர் பிஸ்கட் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம வந்து டீ அண்ட் சமோசா வாங்கியிருக்கோம். நார்மல் டீ தான் வாங்கியிருக்கோம். நம்ம நார்மல் டீ 15 rupees. சமோசா ஒரு பிளேட்டில் 5 குட்டி சமோசாஸ் 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டும் நம்ம வாங்கியிருக்கோம். அது போக இங்கே வந்து மலாய் பிளேட்னு ஒரு ஐட்டம் கிடைக்கும். அது வந்து இப்போ இல்லை, லேட் ஆகுமா இன்னும் கொஞ்சம். டீ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்கு. டீ பட்டர் பிஸ்கட். டீ குடிச்சாச்சு. அடுத்து ஜவ்வு மிட்டாய். நிறைய பேர் பார்த்துருக்கோம், படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். பட் மதுரை வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா கிடைக்கும். 100% மதுரையில ஜவ்வு மிட்டாய் கிடைக்கும். மீனாட்சியம்மன் கோயில் வாசல்ல கிடைக்கும். வாங்க, கூட்டு போறேன்.
வணக்கம். எங்கிட்ட வந்து வெண்பொங்கல் இருக்குது. வெண்பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் ரெடி பண்ணுவோம். மற்ற கடையில் எப்படி இருக்கும் வந்து எங்கிட்ட வந்து பால் பொங்கல் தான் பேர். அது முன்னாடி ஆவி பாலில் இருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் எங்கிட்ட வெண்பொங்கல் ஒரு தோசை ஐட்டம் எடுத்திங்கன்னா ப்ளைன் தோசை இருக்குது. அதுலேயே பொடி தோசை இருக்குது. பொடியில் வந்து பருப்பு பொடி இருக்குது, எள்ளு பொடி இருக்குது, மிளகு பொடி தோசை இருக்கும். அது போக ரவா தோசை. ரவா தோசையில் ஆனியன் ரவா இருக்குது. மசால் போட்டு மசால் ரவாவும் இருக்குது. அப்புறம் அடை இருக்குது. அடையிலே ஆனியன் அடை இருக்குது. போக மசால் தோசை தனியாக இருக்குது. நெய் ரோஸ்ட் இருக்குது. தக்காளி தோசைன்னு போடுவோம். மற்ற கடையில் தக்காளி வந்து கட் பண்ணி போடுவாங்க. நாங்கள் வந்து அதை கிரேவி மாதிரி பண்ணி அதில் அப்ளை பண்ணி போட்டுருவோம். இதெல்லாம் எங்கிட்ட ஐட்டம் 40 and 50. நெய் ரோஸ்ட்டு மட்டும் 60 ரூபாங்க, 60. மற்றபடி எல்லாமே எங்கிட்ட வந்து வெஜ், பியூர் வெஜ் தான். வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான ஆயில் எல்லாமே பியூர் ஆயிலாக தான் இருக்கும். கடை வந்து 7 to 11, ஈவினிங் 7 to 11 வரைக்கும். நாங்கள் வந்து 17 வருஷமாக வச்சுருக்கோம். 17 வருஷமா இதே இடத்துல ஆரியபவன் ஸ்டைல் பால் பொங்கல் செய்யணுமா? 2 சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அது கூட சாம்பார், பொங்கல் கொடுத்துருக்காங்க. பொங்கல் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் நார்மலா நம்ம சாப்பிட்ற பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பருப்பும் பொங்கல் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கு. ஒரு மாதிரி சட்டிலா இல்லாம ஏதோ என்ஹான்ஸ்டா இருக்கு டேஸ்ட். நெக்ஸ்ட் பொடி தோசை, கிறிஸ்பியான பொடி தோசை வித் கார சட்னி, தேங்காய் சட்னியும் கூடவே. சீரியஸா அந்த ஸ்பாட்ல வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. சட்னி, பொங்கல், தோசையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்பாட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெற்குவாசி வீதி, எம்ஜிஆர் சிலைக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். நீங்க கோவில்ல இருந்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் சிலை எங்க இருக்கு, தெற்குவாசி வீதியில இந்த தோசை கடை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாலே அவங்களே வழி சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விளாக்ல மீனாட்சி அம்மன் கோவில் நீங்க வந்தீங்க அப்படின்னா காலையில இருந்து நைட் வரை என்னென்ன சாப்பிடலாம், எவ்வளவு பட்ஜெட்ல சாப்பிடலாம் அப்படின்றத கிளியரா ஓரளவுக்கு சொல்லிக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமா வெஜ் ஸ்பாட்ஸ் எல்லாமே இந்த விளாக்ல நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நான்வெஜ் ஸ்பாட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை நான்வெஜ் எங்க சாப்பிடலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவா போடலாம். ஸோ நம்ம வந்து கவர் பண்ண எல்லா கடைகளுமே கோவில்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. நீங்க அங்கனக்குள்ள கேட்டாலே சொல்லிடுவாங்க. கடையோட பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா கடையிலுமே சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஸோ மதுரை வந்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல தேடி வந்து சொல்லுவீங்க. ஸோ மதுரை ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.